ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகுல்ஸ் ரெஸ்டாரண்ட் டீல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெட் சாஸ் பாஸ்தா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். பாஸ்தா நல்லா சாஃப்டாக குக் ஆனோடனே நம்ம அதை ஒரு பவுலில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நான் மீடியம் சைஸ் ஆனியன் 2 வெட்டி வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வதங்கின உடனே நான் கார்லிக் மற்றும் ரெட் சில்லி போட்டிருக்கேன். கார்லிக் ஒரு 5-6 பல், ரெட் சில்லி ஒரு 3 போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெட் சில்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன். அதில் தக்காளி போட்ட உடனே ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தோல் பிரிகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இப்போது பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 மினிட்ஸ் தக்காளியை வதங்கின உடனே நான் ஒரு 4 பல் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை ஒரு பிளெண்டரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சூடாறின உடனே நம்ம அதை ஒரு பிளெண்டரில் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு ரொம்ப போட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பூண்டு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தான் பாஸ்தா கூட ஈவனாக கோட் ஆகும் மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாஸ் நல்லா பாஸ்தாவுக்கு ஈவனாக கோட் ஆகும். இந்தளவுக்கு ஈவனாக கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக கிரேட் பண்ணிக்காங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.